சொல்லுங்க. சரி, சரி. ஸ்விஸ் விஷன் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நீங்கள் பார்க்கவிருப்பது இன்றைய முக்கிய செய்திகள். ரூபவாகினி முன்னாள் உயரதிகாரிகள் கைது. இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் உயரதிகாரிகள் இருவர் இளஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பான விசாரணைகளின் பின்னர் கைது செய்யப்பட்டுள்ளனர். முன்னாள் தலைவர் சரத் கொங்கஹகே மற்றும் முன்னாள் பணிப்பாளர் நாயகம் தேவப்பிரிய அபேசிங் ஆகியோரையே அதிகாரிகள் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அங்கீகரிக்கப்பட்ட பணியாளர் எண்ணிக்கையை மீறி 6 பேரை நிறுவனத்தில் பணியில் அமர்த்தியதாகவும் விசாரணைகளில் கூறப்பட்டுள்ளது. பின்னர் அவர்கள் முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல அவர்களின் தனிப்பட்ட பணிகளுக்காக ஈடுபடுத்தப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர்களுக்கு வழங்கப்பட்ட சம்பளமும் பிற கொடுப்பனவுகளும் ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் நிதி மூலம் செலுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதன் காரணமாக அரசாங்கத்திற்கு சுமார் 14.32 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.